போன வீடியோல நாம பார்க்கும்போது பறக்க முடியாத ஆனா கடல்ல ராஜாங்கம் பண்ற பெங்குவினை பத்தி பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற பறவையோட கதை கொஞ்சம் சோகமானது. ஒரு காலத்துல ராஜா மாதிரி வாழ்ந்து இன்னைக்கு அருங்காட்சியகத்துல ஒரு எலும்புக்கூடா மட்டுமே எஞ்சி இருக்கிற ஒரு உயிரினம். உலகம் முழுக்க முட்டாள் பறவைன்னு மனுஷங்களால கேலி செய்யப்பட்ட ஆனா உண்மையிலேயே ரொம்ப அப்பாவியான ஒரு ஜீவன். அதுதான் டோடோ. இந்த டோடோ பறவைங்கள வாழ்ந்த இடம் இந்திய பெருங்கடல்ல இருக்கிற ஒரு குட்டி சொர்க்கம். அதுதான் மொரீஷியஸ் தீவு. இந்த தீவை தவிர உலகத்துல வேற எங்கேயுமே இந்த பறவைகள் இருந்ததில்ல. சொல்லப்போனா மொரீஷியஸ் தீவு ஒரு காலத்துல விலங்குகளின் சொர்க்கமா இருந்துச்சு. அங்க அடர்ந்த காடுகள் இருந்தது. ஆனா அத வேட்டையாட சிங்கம், புலி, ஓநாய்னு எந்த ஒரு எதிரியும் அங்க கிடையாது. இந்த பாதுகாப்பான சூழல் தான் டோடோவோட வாழ்க்கையை மட்டும் இல்ல, அதோட உருவத்தையே மாத்துச்சு. உண்மையிலேயே இந்த டோடோ எங்கே இருந்து வந்துச்சு தெரியுமா? சுமார் 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தென்கிழக்கு ஆசியாவில இருந்து சில புறாக்கள் வழி தவறி பறந்து நடுக்கடல்ல இருந்த இந்த மொரீஷியஸ் தீவுக்கு வந்து சேர்ந்தன. ஆமாங்க, நம்ப முடியலனாலும் அதான் உண்மை. நம்ம ஊர்ல பாக்குறோமே புறா, அதோட சொந்தக்காரங்க தான் இந்த டோடோ. குறிப்பா சொல்லப்போனா அந்தமான் தீவுகள்ல இருக்கிற நிக்கோபார் புறா தான் டோடோவோட மிக நெருங்கிய சொந்தம்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. வழி தவறி வந்த அந்த புறாக்களுக்கு மொரீஷியஸ் தீவுல சாப்பாடு தேட அலைய வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. தரையிலேயே பழங்கள், விதைகள்னு சாப்பாடு கொட்டி கிடந்துச்சு. சாப்பாடு தரையிலே கிடைக்குது, பயமுறுத்த யாரும் இல்ல. அப்புறம் எதுக்கு பறந்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்னு இயற்கை யோசிச்சது. லட்சக்கணக்கான வருஷமா பறக்காமலேயே இருந்து அவங்க இறக்கைகள் சிறுகி போய் உடம்பு குண்டாகி சுமார் 1 மீட்டர் உயரமும் 20 கிலோ எடையும் கொண்ட ஒரு பெரிய பறவையா மாறிடுச்சு. அதாவது புறாவா உள்ள வந்த ஒரு இனம் சொகுசான வாழ்க்கையால டோடோவா மாறிடுச்சு. இதோட உருவமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். உருண்டையான உடம்பு, குட்டையான கால்கள், உடம்பின் பின்பக்கமா ஒரு சின்ன வால், அப்புறம் வளைந்த பெரிய மூக்கு. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கோமாளி மாதிரி தெரிஞ்சதாலேயோ என்னவோ போர்ச்சுகீசிய மாலுமிகள் இதுக்கு டோடோன்னு பேர் வச்சாங்க. அவங்க மொழியில அதுக்கு முட்டாள்னு அர்த்தம். ஆனா உண்மையிலேயே அது முட்டாள் கிடையாது. அதுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது, அவ்வளவுதான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. மித்ர 1598ஆம் வருஷம் மனுஷங்க அந்த தீவுக்குள்ள கால் வைக்கிற வரைக்கும். டச்சு மாலுமிகள் முதல் முறையா கப்பல்ல வந்து இறங்கினப்போ இந்த டோடோ பறவைகள் அவங்கள பார்த்து பயந்து ஓடல. மாறா ஏதோ புதுசா விருந்தாளி வந்திருக்காங்கன்னு நினைச்சு மனுஷங்க கிட்டயே ஆசையா ஓடி வந்துச்சு. மனுஷங்க இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டோடோவோட கறி சாப்பிடுறதுக்கு அவ்வளோ ருசியா இருக்காதான். டச்சுக்காரங்க இத வால்க்வாகிள், அதாவது வெறுக்கத்தக்க பறவைன்னு கூப்பிட்டாங்க. கறி ரெப்பராட்டம் இருந்தாலும் பசியில இருந்த மாலுமிகள் கிடைச்சதை விடுவாங்களா? ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்லி கண்ணுல பட்ட டோடோவை எல்லாம் அடிச்சு உப்பு கண்டம் போட்டு கப்பல்ல ஏத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா டோடோ இனம் அழியறதுக்கு மனுஷங்க மட்டுமே காரணம் இல்ல. மனுஷங்களை விட பெரிய ஆபத்து அவங்க கொண்டு வந்த விலங்குகள் தான். கப்பல்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பன்றி, குரங்கு மற்றும் எலிகள் இதெல்லாம் அந்த தீவுக்குள்ள புகுந்துச்சு. டோடோ பறவை வருஷத்துக்கு ஒரே ஒரு முட்டை தான் போடும். அதுவும் மரத்து மேல கூடு கட்ட தெரியாததால தரையில தான் முட்டை போடும். இந்த பன்றிகளும் எலிகளும் அந்த முட்டைகளை உடைச்சு குடிக்க ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் பெரியவங்கள மனுஷங்க வேட்டையாடினாங்க, இன்னொரு பக்கம் அடுத்த சந்ததியை இந்த விலங்குகள் அழிச்சுது. இதோட விளைவு வெறும் 100 வருஷத்துக்குள்ள பல லட்சம் வருஷமா வாழ்ந்த ஒரு இனம் இருந்த சுவடு தெரியாம அழிஞ்சு போச்சு. 1662ஆம் வருஷம்தான் கடைசியா ஒரு டோடோவை பார்த்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அது வெறும் வரலாறு போச்சு. இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, டோடோ அழிஞ்சதுக்கு அப்புறம் மொரீஷியஸ்ல இருந்த கால்வேரியான்னு ஒரு வகை மரங்களும் அழிய ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த மரத்தோட விதைகள் ரொம்ப கடினமா இருக்கும். டோடோ பழத்தை சாப்பிட்டு அந்த விதையை ஜீரணிச்சு வெளியிட்டாதான் அது முளைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு உயிரினம் அழிஞ்சா அதை சார்ந்திருக்கிற காடும் எப்படி அழியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். கடைசியா டோடோ நமக்கு விட்டுட்டு போன பாடம் ஒன்னே ஒண்ணுதான். இயற்கை ஒரு உயிரினத்தை உருவாக்க லட்சக்கணக்கான வருஷம் எடுத்துக்கும். ஆனா அதை அழிக்க மனுஷனுக்கு சில வருஷங்களே போதும். இன்னைக்கு அருங்காட்சியகத்துல இருக்கிற எலும்பு கூட பார்த்து நாம பரிதாபப்படலாம். ஆனா அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியாது. இந்த டோடோவோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி கிங்டம் ஆஃப் அனிமல்ஸ் பிளேலிஸ்ட்ல அடுத்து எந்த விலங்க பத்தி பேசலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம அடையாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.